டிசம்பர் 17 புதன்கிழமை. பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க் 11:24. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருப்பதுடன் அதற்கு பதிலளிக்கிறவருமாயிருக்கிறார். மேலும் இனிமையான வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நம்மோடு கூட அவர் செய்திருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் என்ற பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்திருப்பீர்கள். 2000க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை ஒரு விடுதியில் வைத்து விசுவாசத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் வளர்த்து உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக விளங்கினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் துயரப் பகுதி பலருக்கும் தெரியாது.